ரஜினிகாந்தோட நடிப்பில் கடைசியாக வெளியான கூலி திரைப்படம் படுதோல்வியை சந்தித்தது. அந்த படத்தின் தோல்வியை அடுத்தடுத்த படங்களான ஜெயிலர் 2, தலைவர் 173 ஆகியவற்றில் சரிகற்ற முழு முனைப்போடு இருக்கிறார். இந்த படங்களை முடித்துவிட்டு கமல்ஹாசனோடு சேர்ந்து ஒரு படத்திலும் நடிக்க இருக்காரு. இந்நிலையில் ரஜினியின் புதிய கெட்டப் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு. ரஜினியின் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கடந்த வருடம் கூலி திரைப்படம் வெளியானது. இப்போதைய தலைமுறை இயக்குநர்களில் லோகேஷ் சென்சேஷனலாக இருக்கிறார். எனவே அவர் ரஜினியை வைத்து தரமான சம்பவத்தை செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்கு. விக்ரம் படம் போல மெகா ஹிட் ஆகும் என்ற நம்பிக்கையில் இருந்த தலைவரின் ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சி தான் இருந்தது. படத்தின் ஒரு விஷயம் கூட யாரையும் கவரவில்லை என்பதே உண்மை. கூலி படத்தை முடித்துவிட்டு நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு வராரு. இதில் ரஜினிகாந்துக்கான ஷூட்டிங் முடிந்து விட்டதா தெரிகிறது. மேலும் படத்தின் பணிகளையும் 90 விழுக்காடு வரை இயக்குனர் முடித்து விட்டார் என்றும் படத்தை ஜூன் மாதத்திலே ரிலீஸ் செய்வதற்கு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு தகவல்கள் ஓடிக்கொண்டிருக்கு. ஜெயிலர் 2 படத்தை முடித்துவிட்டு சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் கமல் தயாரிப்பில் தனது 173வது படத்தில் நடிக்கிறார். முதலில் இந்த படத்தை சுந்தர் சி இயக்குவதாக இருந்தார். ஆனால் அவர் வெளியேறியதனால சிபி உள்ளே வந்தார். இந்த படம் அனைவரையும் திருப்திப்படுத்தும் படமாக இருக்கும் என சத்தியம் செய்திருக்கிறார் இயக்குனர். இது எந்த மாதிரியான ஜானரில் வரப்போகிறது என்ற ஆவலோடு இருக்கிறாங்க ரசிகர்கள். படத்தின் ஷூட்டிங் இன்னும் சில மாதங்களில் தொடங்கலாம் என தெரிகிறது. இதற்கிடையே ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கப் போகிறார்கள் என கடந்த சில மாதங்களாகவே தகவல்கள் வந்தது. அது தலைவர் 173 படமாக இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பும் உண்டானது. ஆனால் தலைவர் 174 படத்தில் தான் கமலோடு சேர்ந்து நடிக்கிறார் ரஜினி. அந்த படத்தை முதல்ல லோகேஷ் கனகராஜ் இயக்குவதாக இருந்தார். ஆனால் அவர் சொன்ன கதையில் உடன்பட்டு இல்லாமலால் நெல்சனை ஃபிக்ஸ் செய்தார் ரஜினியும் கமலும். இந்த படத்துக்கான ப்ரோமோ ஷூட் சில நாட்களுக்கு முன்பு நடந்ததாக சொல்லப்படுகிறது. அதில் 2 பேரும் 80s ரெட்ரோ கெட்டப்பில் இருந்ததாகவும் கார் சாவியை கமலிடம் ரஜினி தூக்கி போட்டு ஸ்டைலாக வந்து அமர்ந்து கொண்டு அந்த காரில் 2 பேரும் கிளம்புவது போன்று நெல்சன் ஷூட் செஞ்சார் என்று விவரம் அறிஞ்சவங்க சொல்கிறாங்க. மேலும் இந்த படத்துக்கு ராஜீவ் மேனன் ஒளிப்பதிவாளராக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காராம். இந்நிலையில் ரஜினியின் புதிய கெட்டப் அதீத கவனத்தை ஈர்த்திருக்கு. அதாவது கிளீன் ஷேவ் செஞ்சு மீசை தாடி இல்லாமல் இருக்கும் அவரை பார்க்கும் அனைவருமே ஆச்சரியம் அடைஞ்சிருக்காங்க. கடைசியாக தில்லு முள்ளு எந்திரன் படங்களுக்காக இந்த கெட்டப்பில் இருந்தார். அநேகமாக இந்த கெட்டப் கமலோடு நடிக்கும் படத்துக்காக இருக்கலாம் என சொல்லப்பட்டு வருது.